கீரை இன்னும் செய்யலை, இன்னும் இங்கே வச்சுக்காங்க. வாஷ் பண்ணி இன்னைக்கு அம்மா இதை செய்ய போடாங்க. அடுத்து இதான் கீரை பாருங்க, சாஃப்டாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் அப்பாவுக்கு பச்சை மிளகா தான் அவ்வளோ பிடிக்கும். அடுத்து வெங்காயமும் இருக்கு பாருங்க, குத்தி குத்தி வெங்காயம். இதான் குத்தி குத்தி வெங்காயம். இதுதான் இது இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. ஆயில் ஊற்றுறாங்க. அடுத்து பச்சை மிளகா போடுறாங்க. இப்போதான் கோகோனட் ஆயில் ஊற்றுறாங்க. கோகோனட் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம். பச்சை மிளகாய் வந்து இது 2 மூணாக நீங்கள் கட் பண்ணி 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறத வந்து உள்ள தெரியாது. ஆனால் யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வெங்காயம் பண்ணவும் நம்ம வாசனை கொடுக்குற முருங்கைக்கீரை வந்து இப்போ முருங்கைக்கீரை நம்ம எடுத்தது இப்படி போட்டுக்கணும். உடனே நாம கலந்துருக்காங்க. முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கணும். லாஸ்ட்டில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இதை தண்ணி ஹெல்த்தியாக இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. தோல் வந்து நாங்கள் தண்ணி குடிப்போம். தோல் ஒன்றும் தண்ணி குடிக்க மாட்டோம். இன்னைக்கு அவன் ஜூனில் போட்டுட்ட பாருங்க, அதுக்காக இருக்கு. உள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அம்மா நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. நான் அதை எடுத்து கத்தி மிக்ஸ் பண்ண போகிறேன். கத்தி விடு. கத்தி மிக்ஸ் பண்ணுறியா அம்மா? நான் மிக்ஸ் விட சொல்லலாம். கத்திமா கத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இதை வதக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இப்போ தான் சொல்லுவாங்க பாருங்க. உப்பு சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வயிறு பத்துச்சு கொஞ்சம் எனக்கு ரைஸ் உப்பு தெரியுது. அம்மா ப்ளீஸ் நான் பண்ணுறேன். கூட நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் அம்மா முருங்கைக்கீரை மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு சேர்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பால் அம்மா பால் பொங்குது. இப்போ இது உள்ள தண்ணியில் போட்டுக்கோம். உள்ளதான் நல்ல சாஃப்டாக இருக்கு. இப்போ அம்மா தண்ணி கூட தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு நான் இதை தண்ணி குடிக்கிற பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும்.
சாப்பிட்டு பார்த்துடலாம். வந்துருச்சா வேலையானு. இன்னும் ஒரு 2 நிமிஷம். இதில் போட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது கூட நம்ம வந்து இப்போ லெமன் சாதம் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கும் கீரைக்கும் நல்லாயிருக்கும். அம்மா லெமன் சாதம் பண்ணுக்கு லெமன்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. லெமன், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், ரெண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ரெண்டு இங்கே பாருங்கள், லெமன் சாப்பிட்டது வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இஞ்சி, இது வந்து பெருங்காயம், மஞ்சள்தூள், ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் லெசல் வந்துட்டுருக்கு. சாதம் வரவும் பண்ணலாம். குடல் மட்டும் பண்ணணுமா? அம்மா அடுப்படியை வச்சிட்டாங்க. லெமன் சாதம் பண்ண போறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இல்லை வந்து வெங்காயத்தையும் மஞ்சள் போடுறேன், அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மஞ்சள் பொடி இன்னும் இருக்கு. மஞ்சள் பொடி சேர்த்து அம்மா கலக்குறாங்க. அம்மா பாத்துட்டு அம்மா என்ன பண்றாங்க? என்ன பல்லையோ இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் உள்ளது என்னது? மக்கா சொல்லலானது வெள்ளைப்பூடு. அம்மா நான் பண்றேன். கையில் சுட்டு சூடாது சூடா பார்த்துப்பேன். மாற்றி வந்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது. நீதான் போடுவியா? நம்ம எடுத்த சாதம் அம்மா போட்டாங்க. அம்மி முஜிதோ அம்மா நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். அம்மா இது கொண்டாடி நான் மிக்ஸ் பண்ண வேணாமா? குடு, நான் மிக்ஸ் பண்றேன். அம்மா நீ கொஞ்சம் நான் பிடிச்சு எல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் கலர். அம்மா எனக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்ச ஊறுகாவும் இதுவும் அம்மா பண்ணிருக்காங்க. எப்படா நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. என்ன நினச்சிருக்கேன் அம்மா? கீரை, ஊறுகாய், அடுத்து சோறு. என்ன சாதம்? லெமன் சாதம். நல்லா சாப்பிட எடுத்து வச்சுக்கிற மாவல்ல. அடுத்து ஊறுகாய். எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பாய்.